வெல்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பகவந்த் கேசரியோட ரோஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நார்மலாக பாலையா படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது. வழக்கமாக ஒரு பெரிய ஒரு கார்பரேட் வில்ல இருக்கான், அவனை எப்படி அடித்து மொத்தமாக சோழியை முடிச்சு நம்ம உயிரை சேர்த்து எடுத்தாருன்றது தான் இந்த படத்தோட கதை. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், அதே கதை தான். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நிறைய இடத்துல கைதி படத்தை வந்து இவங்க பார்த்து காப்பி அடிச்சு அந்த மாதிரி எடுத்துருப்பாங்களோன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் படத்துல நிறைய சீன்ல கைதியை காப்பி அடிச்சு இந்த படத்தை அப்படியே ஒரு மாசா எடுக்கிறேன்னு சொல்லி தமாசா எடுத்த மாதிரி தான் இருக்காது. ஏன்றது போக போக நான் சொல்றேன். இந்த படத்துல மன்னிக்கவே முடியாத ஒரு சீன்னா, இந்த படத்துல நிறைய சீனை மன்னிக்க முடியாது. அந்த மன்னிக்க முடியாத சீன்ல ரொம்ப ஒரு முக்கியமான சீன்னா அது இந்த சீன் தான். இந்த சீன் படி ஸ்ரீலீலாவை வந்து எதிரிங்களா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பாலையா எப்படி ஸ்ரீலீலாவை காப்பாத்துறாருன்றதான் சீனு. ஆனா இந்த சீனை பார்த்து மிரண்டுட்டாங்க. பா எப்படி ஒரு சீன்றான்ற மாதிரி. ஏன்னா அந்த சீன் எப்படி தொடங்குதுன்னா, ஸ்ரீலீலா வந்து அங்கே பிடிச்சி வச்சிட்டாங்க. அவரும் சரி, அவருக்கு ஒரு இன்ட்ரோ தான் ரெடி பண்ணுறாங்க. ஒன்று வந்து அந்த கேட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வரப்போறாரு, இல்லைன்னா எதிரிங்க ஒரு 10 பேரை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி வரப்போறான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னதான் இந்த பக்கம் ஸ்ரீலீலா அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு அடியால் சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து லாரியில் வந்துட்டு இருக்கான், அதை நம்ம பாலையாக்கார் தான். அவர் அப்படியே லாரியில் வராரு. நான் தான் சொன்னேன்ல, அந்த கைதியை நிறைய இடத்துல அப்படியே எனக்கு காப்பி அடிச்சு வச்ச மாதிரியே இருக்குன்னு சொன்னேன்ல, அது இது மாதிரி தான். நிறைய சீன் இருக்கு இந்த படத்தில். அந்த ஸ்ரீலீலா சென்டிமெண்ட்லாம் இப்போ கைதியில் பார்த்தோன்னா எப்படி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கே ஸ்ரீலீலாக்கும் கிட்டத்தட்ட சித்தப்பா தான் இவர், பார்த்துங்க இதெல்லாம் நம்பி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த லாரியை பறக்க விடுறது. இதோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் வரும். அதே மாதிரியே கைதியோட மிஷின் கண்ணை எனக்கு அது தேவையில்லைன்னு அவர் போயிடுவாரு. அது எப்படியே தப்பிச்சிச்சு அந்த ஒரு சீன், அதை அப்படியே ஓரமாக விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த சீனுக்கு வருவோம். அப்படியே லாரியில் அவர் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அடியாரில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி லாரியில் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான்னு. உடனே அதை ஸ்டாப் பண்ணுறான்னு சொல்லும்போது அவனுங்களும் ஒன்றத்தை வச்சு ஸ்டாப் பண்ணால் இவர் வந்து லாரியை அது மேலே விட்டு அந்த லாரியை பறக்க வச்சு அதை கொண்டு போய் ஒன்று மேலே மோதி அந்த லாரியை உடச்சி நாசமாக்கி, அதுக்கப்புறமா அவரை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி அந்த லாரிக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அதையும் உடச்சி அந்த இடத்துல கெத்தான் நிக்கிறேன்னு இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இதுலயும் ஒரு விஷயத்த சொல்லாம இருந்துட்டு, அந்த லாரில இருந்து எங்க இருந்து வச்சுட்டு தெரியல, ஒரே ஒரு கம்பி மட்டும் போய் ஒருத்தனை அடிக்கும். அதை அடிச்சு அவன் போய் பைக் மேல விழுந்து அந்த பைக்கும் சேர்ந்து போய் ஒரு இடத்துல விழுகும். எப்பாடே எப்படா இதெல்லாம் யோசிக்கிறீங்க, எப்படா இதெல்லாம் எடுக்கிறீங்க, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என்னன்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த லாரியும் அந்த பக்கம் குப்புற போட்டு அந்த பக்கம் அந்த லாரி அப்படியே வர இவர் அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த லாரி கொஞ்சம் வந்துச்சுன்னா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் வராது. வந்தாலும் அந்த லாரிக்கு தான் டேமேஜ் ஆகுமே தவிர இவருக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம். சரி, ஸ்ரீலீலாவை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்துட்டாரு. சரி, மொத்த பரையுமே அடிச்சு நீ காலி பண்ண போறாரு, அதான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, ஸ்ரீலீலா ரத்தத்தை எடுத்து பாக்குறாரு. அதென்ன ஜாமா என்னன்ற மாதிரி தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. வந்தவர் எப்படி சும்மா போவார்? லாரியவே அடிச்சு தூக்கணும். மொத்த பேருமே காலி பண்ணிட்டு தானே போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலீலாவை பத்திரமான ஒரு இடத்துல வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்க லாஜிக் பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்க பார்த்தீங்க லாஜிக். சரி, இதாவது பார்த்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். சரி, அந்த இடத்துல ஒரு கூண்டு மாதிரி ஒரு செட்டப் அவங்களே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள ஸ்ரீலீலாவை வச்சுட்டு அதை திறந்து அடியாளுங்க யாரும் கொண்டுறக்கூடாதுன்றதுக்காக கம்பியை வச்சு வளைக்கிறாரு. இங்கே லாரியவே அடிச்சு நொறுக்கிட்டாரு. அந்த கம்பிக்கெல்லாம் நம்ம லாஜிக் பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் பார்த்தீங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா, இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம் நினைச்சக்கூடாது, அந்த பக்கம் போகிறதுனால அந்த பக்கம் நினைச்சக்கூடாது. இது நடுவுலையும் கிடையாது. முதல்ல இது என்ன மாதிரி படம்ன்றதே கிடையாது. ஆனால் இதை தான் ஜனநாயகன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது தான் அந்த படம் என்ன கதியாக போகுது. ஆனால் இருந்தாலும் எச் வினோத் மேலே நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். வலிமையாக அவர் தான் எடுத்தார்ல, ஆனால் தீரனும் அவர் தான் எடுத்தார், அதனால நம்பிக்கை இருக்கு. சரி, இருந்தாலும் பார்ப்போம். படம் வந்ததுக்கு அப்புறமா பார்ப்போம். இதுக்கப்புறமா ஸ்ரீலீலா அவங்க வச்சுட்டு இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அந்த வார்த்தை ஜாலங்கள்ல அப்படியே ஒரு ஜாலியாக 2 பேரும் மாறி மாறி விளையாண்டுக்குவாங்க. அது எப்பயுமே நிறைய தெலுங்கு படத்தில் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கக்கூடியது தான். அதுவும் பாலையா படத்தில் குறிப்பாக நிறைய வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். அதெல்லாம் போட்டு கடுப்பேற்ற விரும்பலை. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபைட்டுக்கு போயிடுவோம். நான் கூட போட்டுருவியோன்னு நினச்சி பயந்துட்டேங்க. அந்த படத்துல ஃபைட்டு தான் என்ன சொல்றதுன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த இதுக்கு முன்னாடி பண்ணார்ல ஒரு குரலை வித்த மாதிரி ஒன்று பண்ணார்ல, அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஃபைட்டு ஒவ்வொன்றும் அப்படி செதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எப்படி தெலுங்கு படத்துலலாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி ஓகே மன்னிச்சு விட்டுறலாம், அந்த மாதிரி போயிடலான்னு போகலாம். ஆனால் எப்படின்னா இவர் அடிக்கிறாரு, அவங்க பறந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கலாம் சேர்த்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. எப்படின்னா குரூப்பாக இருந்து இவர் அடிக்கிறதுக்கு வராங்க, இவர் வந்து முன்னாடி இருக்கிறவங்கள தான் அடிக்கிறாரு, ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க தான் பறக்குறாங்களே. அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை ஹல்கோட பவர் வந்து உள்ள இறங்கிருச்சா என்னன்னு தெரியல. இங்கே புத்தனா அங்கே இருக்கிறவங்களாம் பறக்கிற மாதிரி. இதெல்லாம் விட மன்னிக்கவே முடியாது என்னன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு டவர் மாதிரி ஒன்று இருக்கு. அதை வந்து கையில் ஒரு கம்பியை வச்சு பிடிச்சி இழுத்துடுறாரு. அவர் இழுத்த வேகத்துக்கு அது அப்படியே உடஞ்சி கீழே விழுகுது. அங்கே கீழே தான் எல்லா வில்லனுமே இருக்காங்க. அது வர்றது நல்லாவே தெரியுது. ஓடுனாலே தப்பிச்சிருக்கலாம். அது எப்படின்னா அவங்க
மேலே அது விழுகணுன்னே அவங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஈஸியாகவே வெளியில் வரலாம். ஆனால் இருந்தாலும் அதை கட்டி பிடிச்சபடியே எல்லாருமே அந்த இடத்துல படுத்து கிடப்பாங்க. இவர் இந்த மாதிரி மர்ம வித்தையெல்லாம் காட்டி அடித்த அடியில் வந்து ஆளுங்களே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பேர் இருந்தாங்களா, கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேலே, இவ்வளோ பேருமே காலி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா புதுசாக பைக் கேங் மாதிரி இந்த இவங்களை இறக்குவாங்க. வந்ததுக்கு இந்த ஒரே ஒரு பைக்கர் மட்டும் தான் அவரை இடிச்சிருப்பாரு, மற்றபடி வேற யாருமே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுலேயே 2 பேருக்கு தெரிஞ்சிடும், சரி இவரெல்லாம் அடிச்செல்லாம் இது பண்ண முடியாது, ஏன்னா இது அவரோட படம், அதனால ஸ்ரீலீலாவை போய் எப்படியாவது கொல்லலான்னு போவாங்க. அதுதான் தெரியுதல்ல இவரோட படம்னு தெரிஞ்சு என்னத்தை பண்றது, சரி கொல்றதுக்காக அவங்க போவாங்க. அந்த டைம்ல வந்து சொல்லி வச்சபடியே கீழே வந்து ஒரு சங்கிலியை வந்து புதைச்சு வச்சிருப்பாங்க. அதை வேற ஒரு இடத்துல கட்டியும் வச்சிருப்பாங்க. இவர் சரியா அதை பிடிச்சி இழுக்க அது ரெண்டுமே வந்து இவங்க மேல இடிக்கும். அவங்க 2 பேரும் அப்படியே பறந்து போய் விழுவாங்க. அதுல இந்த ஒரு சீன் இருக்கே, அவெஞ்சர்ஸே தோத்துருவாங்க. அப்படி ஒரு சீனுனா சீனு, அப்படி ஒரு சீனு. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி அங்க கொஞ்சம் அடியாரெல்லாம் அங்க நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கி அந்த இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அவங்க அந்த நேரத்துல வந்து இந்த பாக்ஸ்ல உடச்சிக்கிட்டு அவர் வருவார் நம்ம நினைப்போம். ஆனா அவர் வந்து வேற இல்ல, அவர் வேற உலகத்துல இருக்காரு. அதனால அவர் வந்து அப்படி வர மாட்டாரு. இவங்க ஒளிறதுக்கு முன்னாடி அந்த ரூம்குள்ள அவர் வந்திருப்பாரு, அவங்களுக்கு பின்னாடி அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. கம்பி வந்து உள்ள உடச்சிட்டு போகாம வெளியில உடச்சிக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து விழுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு லென்த்தியா அவரே பேசக்கூடிய, அவர் மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு டயலாக் அப்படியே சூப்பரா பேசிட்டு, அதோட அந்த மெயின் வில்லன் இருக்கலாம், அந்த கார்பரேட் வில்லன், அவர்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு இன்டர்வல் அந்த இடத்துல போட்டுடுறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா இன்டர்வலுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த படத்துல நிறைய இடத்துல வந்து இந்த கைதி வாடை அடிச்சிச்சுன்னு இவங்க வந்து ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் மாதிரி சிந்திச்சாங்களா என்னன்றது தெரியல. இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தோணுச்சா இல்ல உங்கள வேற யாருக்காவது தோணுச்சான்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு. இந்த படம் வந்து 18 அக்டோபர் 2023 ரிலீஸ் ஆனிச்சு. சரியா அதுக்கு அடுத்த நாள் 19 அக்டோபர் 2023 லியோ ரிலீஸ் ஆனிச்சு. 2 படத்துலயுமே ஒரு சில விஷயம் கொஞ்சம் சிமிலராகவே இருக்கு. ஒருவேளை ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸை தான் லியோன்னு எடுக்கிறேன்னு அதை ஏதாவது பார்த்துட்டு வந்து இதுக்குள்ள சேர்த்து விட்டாங்களா, அது என்னன்றது எனக்கு தெரியல. எப்படின்னா லியோவில் வந்து நம்ம இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்துருக்கோம்ல, அந்த ஒரு 100 பேர் அடிக்கிறது, அந்த ஃபைட் இந்த இடத்துல வருது. இந்த முன்னாடி ரகரகமாக எல்லாரும் இருக்காங்க, மொத்த பேருமே அடிச்சு தூக்கிட்டு போறாரு. அதே மாதிரி ஒருத்தன் அப்படியே கழுத்தை பிடிச்சி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. லியோட பையனை காப்பாற்றணும், இதில் வந்து இந்த மாதிரி பொண்ணை காப்பாற்றணும். இது கூட கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கு. ஆனால் இதை கைதின்னு சொல்லிட்டேன், இதை வந்து கைதியோட சென்டிமெண்ட்னு சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கு. இன்னும் வந்து எனக்கு ரொம்பவே சிமிலராக பட்டது என்னதுன்னா, இந்த படத்தில் வில்லன் ஒருத்தன் வரும், அதான் கார்பரேட் வில்லன் ஒருத்தன் சொன்னேன்ல, நீ எல்லாம் ஒரு வில்லனான்ற மாதிரி ஆயிடுச்சு அவரோட இன்ட்ரோ பார்க்கும்போது. எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படும், அது வந்து ஒரு வீண் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவருக்கு ஒன்று தேவைப்படும். அதை அடையிறதுக்காக அவரோட பையனே அவர் பலி கொடுத்துருவாரு. சீரியஸா அவர் பையன் செத்தா சாகட்டும்னு கப்பல்லே வச்சு கொளுத்திடுவாரு. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆனால் எனக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, அதுக்கப்புறமா இந்த படத்தில் அவருக்கு பையன் இருக்கிற மாதிரி எங்கேயுமே காட்டின மாதிரி எனக்கு தெரியல. அவரோட பையனே இவர் கொண்டுட்டாரு. இவர் செத்ததுக்கு அப்புறமா இவரோட சொத்து, இவரோட வி ப்ராஜெக்ட்லாம் யாருக்கு போகும்? அப்புறம் எதுக்காக இவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு? இதே டவுட் தான் எனக்கு லியோலேயே வந்துச்சு. இந்த 2 படமே அடுத்தடுத்த நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்னதுன்னே எனக்கு புரியல. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இந்த 2 படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படத்துல ஒரே மாதிரி இருந்திருக்கு. எப்படின்னா மாரி 2 வந்து 2018 டிசம்பர் 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், If you are bad, I am your dad. அதே மாதிரியே கேஜிஎஃப் சாப்டர் 1 வந்து 2018 டிசம்பர் 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. அதுலயும் இதே மாதிரி ஒரு டைலாக் இருக்கு, If you think you are bad, I am your dad. இதுக்கெல்லாம் மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2022 ஏப்ரல் 14 அன்னைக்கு கேஜிஎஃப் சாப்டர் 2 ரிலீஸ் ஆனிச்சு. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் உனக்கே நடக்கட்டும், உனக்கு சேர வேண்டிய பாவம் எல்லாமே எனக்கு. இதே டைலாக் 2022 மே 13, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆன டான் படத்துல கொஞ்சம் இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும். எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறியா? இது எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இது ஏதோ சொல்லணும் போல இருந்துச்சு, அதனால தான். செகண்ட் ஹாஃப் ரோஸ்ட் பண்ணா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ல வந்து ரோஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய். ஃப்ரெண்ட் வைஷ்ணவி. ஓ, நேத்து பாத்துறோம்ல. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? கங்க கிரே ஹேர் கூட தெரியுது. நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா? உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா? இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம்.
முன்மாதிரின்னு சொன்னேன், முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாய், நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சதக்கு சதக்கு செதுக்கிறதுல அது எசக்கு பெசகா ஆகி போச்சு. நீ எதுவும் பேசாத. கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி என் பேலஸ்ல அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. அதுல என்ன பியூட்டினா, மொத்த அழகையும் கூட பாத்தியா, அங்க நிக்கிற நீ. கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா. ஐயோ.